Hello students, let us see the second theorem. For any two complex numbers, complex number சொல்ல விட non-zero complex number சொன்னா பொருத்தமா இருக்கு. ஏன்னா இங்க பாருங்க இந்த denominatorல இருக்குது பாரு z2, அது கண்டிப்பா என்ன வரக்கூடாது, 0 வரக்கூடாது. ஏன்னா டிவிஷன்ல வந்திருக்க ரீசன்னால. z1 and z2, okay, prove that z1 by z2 அந்த டிவிஷன்ல இருக்கிற மாடுலஸ் கண்டுபிடிச்சா அது இண்டிவிஜுவலா பிரியும். அது ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், திரும்பவும் இதே ப்ரூஃப்ல பார்க்க போறோம். ஏன்னா மாடுலஸை மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு பிரிக்கலாம்னு சம்ஸ்ல நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட், ஆர்குமெண்ட் ஆஃப் z1 by z2 ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னது, z1 z2. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் z1 ஈக்குவல் டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மில் அசியூம் பண்ணிக்கலாம். என்ன காரணம்னா ஆர்கியூமெண்ட்னா ஏங்கிள், அந்த ஏங்கிள் அப்படிங்கிறது அந்த போலார் ஃபார்முக்குள்ளே தான் இன்வால்வ் ஆகுது. அதனால் கம்பல்சரியாக z1 z2 போலார் ஃபார்மில் எடுத்துக்கலாம். வாட் இஸ் ஃபர்ஸ்ட் z1? r இன்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் z2, அது எப்படி எடுத்துக்கலாம்? r இன்டு cos theta plus I sin theta. ரெண்டு z1 z2 வேற வேற, அப்ப இது வேற வேறையா இருக்கணும். அப்ப எப்படி வித்தியாசப்படுத்திக்கலாம்? இது r1 அது r2, இந்த ரெண்டு θ1 அந்த ரெண்டு θ2. எங்காச்சும் இது θ1 θ2ன்னு எடுத்துடாதீங்க. ஒரு போலார் ஃபார்முக்குள்ள cos sin கொடுக்குற ஆங்கிள் சேமா இருக்கணும், அதுல கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க. ஓகே, இப்போ மாடுலஸ் z1 கண்டுபிடிக்கலாம். ப்ரீவியஸ் தீரம் ஒன்றில் தீரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் நடத்தியிருப்பேன். என்ன பேசிக் அப்படின்னா, போலார் ஃபார்மில் இருக்கிறப்போ வெளியில் என்ன இருக்குது, r1, அதுதான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ்ன்னு பார்த்துருப்போம். அதோட ப்ரூஃப் அதில் பார்த்துருப்போம். அதே மாதிரி போலார் ஃபார்மில் இருக்குதா பார், ரியல் காஸ் இமேஜரி சைனாக இருக்கா, அப்போது வெளியில் என்ன இருக்குது, r2, அதுதான் இதனுடைய மாடுலஸ். z1 உடைய மாடுலஸ் வெளியில் இருக்கிற r1, z2 உடைய மாடுலஸ் வெளியில் இருக்கிற r2. அடுத்தது ஆர்குமெண்ட் ஆஃப் z1னா z1ல இருக்கக்கூடிய ஆங்கிள், இதுதான z1 இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னது, θ1. சேமா தான் இருக்கு, ஏதாவது ஒன்று எடுத்து எழுதிக்கங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் z2னா z2ல இருக்கக்கூடிய ஆங்கிள், z2ல இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னது, θ2. இப்போ கொஸ்டினுக்குள்ள என்டர் ஆகலாம். z1 into z2 z1 by z2 ரெண்டுலயும் z1 by z2 இருக்கு. So let us find z1 by z2. நியூமரேட்டர் பார் z1. What is z1? r1. அதுக்கப்புறம் கவனிங்க, ரியல் பார்ட் காஸா இருந்து இமேஜினரி பார்ட் சைனா இருந்தா இந்த காஸ் சைனுக்கு பதிலாக ஈன்னு எழுதலாம். மீதி என்ன இருக்குது, பிளஸ் ஐ θ1. பவர்ல அந்த பிளஸ் ஐ θ1 மல்டிப்ளிகேஷன்ல. டினாமினேட்டர்ல z2, இதுதான் z2. வாட் இஸ் z2? r2. ஓகே, r2 அப்படி எழுதிட்டேன். இப்போ இதை கவனிங்க, ரியல் பார்ட் காஸ் இமேஜினரி பார்ட் சைனா இருந்தா அந்த யூலரோட டெக்னிக் இ பவர், அதாவது அந்த காஸ் சைனுக்கு பதிலாக இ. மீதி என்ன இருக்குது, பிளஸ் ஐ θ2, பவர்ல மல்டிப்ளிகேஷன்ல பிளஸ் ஐ θ2 இஸ் ஈக்குவல் டு இந்த r1 by r2 அப்படியே a பவர் m இன்டு a பவர் n னா a பவர் m பிளஸ் n, a பவர் m டிவைடட் பை a பவர் n னா a பவர் m மைனஸ் n. a பவர் m, ஏன்னு சொன்னது e, mன்னு சொன்னது i θ1 டிவைடட் பை a பவர் n. ஏங்கிறது e, என்னங்கிறது i θ2. So what is a power m by a power n? a power m minus n. What is m? i θ1 minus n. What is n? i θ2. இதுல எது காமன், i காமன். அப்ப இதே ஸ்டெப்ல i காமன் எடுத்துக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கோ, e பவர் i θ1 மைனஸ் i θ2. ஓகே, இஸ் ஈக்குவல் டு r1 by r2. எதோட ரிசல்ட், z1 by z2 ஈக்குவல் டு r1 by r2. அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன பண்ணோம், காஸ் சைனுக்கு பதிலா e. இப்ப என்ன பண்றோம், ஈக்கு பதிலா காஸ் சைன். பிளஸ் ஐயா மைனஸ் ஐயா, பிளஸ் ஐ. என்ன ஆங்கிள், θ1 minus θ2, sin cos ரெண்டு கூடையும்.
இதுதான் z1 by z2. ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நல்லா கவனிங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல from 1 என்ன வேணும்? அந்த z1 by z2 க்கு மாடுலஸ், z1 by z2 க்கு மாடுலஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 இருந்தா z1 ஓட மாடுலஸ் வெளியில இருக்கிற r1, காம்ப்ளெக்ஸ் நம்பர் z2 இருந்தா z2 ஓட மாடுலஸ் வெளியில இருக்கிற r2, காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 by z2 இருந்தா இந்த z1 by z2 ஓட மாடுலஸ் வெளியில இருக்கிறது. வெளியில என்ன இருக்குது? r1 by r2. ஏன்னா எல்லாத்துலயும் காஸ் சைன் போலார் ஃபார்ம்ல வந்துருக்கு, இங்க கூட காஸ் சைன் போலார் ஃபார்ம். அதனால நெக்ஸ்ட் ஸ்டெப், மாடுலஸ் ஆஃப் z1 by z2 ஈக்குவல் டு நியூமரேட்டர் r1. இங்க பாருங்க, வாட் இஸ் r1? மாடுலஸ் z1 by இங்க டிவைடட் பை இருக்குது r2. வாட் இஸ் r2? மாடுலஸ் z2. ஓகே, இதே ஈக்குவேஷன் திரும்ப கன்சிடர் பண்ணலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் கிடைச்சிருச்சு. மேல என்டையர் மாடுலஸ் இண்டிவிஜுவல் மாடுலஸ் டிவிஷன்ல பிரிஞ்சிருச்சு. இப்போ அதே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன வேணும்? அந்த z1 by z2 க்கு ஆர்குமெண்ட், ஆர்குமெண்ட் ஆஃப் z1 by z2. அதாவது இங்க பாருங்க, z1ல இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னது? θ1. z2ல இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னது? θ2. இங்கே z1 by z2ல இருக்கக்கூடிய ஆங்கிள் இதுதான z1 by z2. இந்த z1 by z2ல இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன இருக்குது? θ1 minus θ2. அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் z1 by z2 equal to θ1. What is θ1? ஆர்குமெண்ட் ஆஃப் z1. அப்புறம் இந்த மைனஸ் அப்படியே θ2. What is θ2? ஆர்குமெண்ட் ஆஃப் z2. செகண்ட் ப்ரூஃபும் கிடைச்சிருச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. இந்த செகண்ட் கண்டிஷன் இருக்கு இல்லையா, மல்டிப்ளிகேஷன் வந்தா அடிஷன்ல ஸ்பிளிட் ஆகும், ஆர்குமெண்ட் டிவிஷன்ல வந்தா சப்ட்ராக்ஷன்ல ஸ்பிளிட் ஆகும். இதை வந்து சம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ தரவு பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.